போய் தாத்தா கூட உட்காந்துக்கோங்க, அங்க உட்காந்துக்கோங்க. சொல்லுங்க யார் பண்ணா. சரி சரி. ஏன் பாரு சும்மா கெஞ்சிட்டு இருக்குதா? அதுக்கப்புறம் தண்ணி ஒரு ஆள் ஊத்தல. இல்ல டம்ளர்ல தண்ணி ஊத்திட்டோம் முதல்ல. ஆமா இல்ல நான் தொலைச்சிட்டேன் கூட. சிலர் இலைய கிளீன் பண்றவங்களும் இருக்காங்க. சொல்லை இரம்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலர்ந்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியறிக்கும் வாத உறங்கோன் திருவாசகம் என்னும் தேர். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, ஆண்ட குரு தாழ் வாழ்க. ஆகம் வேதங்காண்ட சேயந்தன் பூங்கலைகள் வெல்க, கரங்குவார் உள்மையிலும் கோண்கலைகள் வெல்க, ஓங்கி விக்கும் சீரோன்களை வெல்க. நடி போற்றி எந்த ஏடி போற்றி, தேசநடி போற்றி சிவன் சேவை நேயத்த நின்ற நிமரநடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னநடி போற்றி, கீழார் குழுந்திரனும் தேவநடி போற்றி, ஆறாத இன்பம் அருள்மலை போற்றி, சிவனவனின் சிந்தையில் நின்ற அதனால் அவர் நாளாலே அவன்தாள் வழங்கி, சிந்தை மயில சிவபுராணம் தன்னை சிந்தை வினை முழுதும் ஓய உரைப்பணிய கண்ணூரான் தன்கருணை கண்காட்ட வந்து எண்ணுதற்கு கேட்டா எழிலா கடலறிஞ்சி விண்ணிறந்து மண்ணிறந்து விக்காய் விலங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இல்லாதானே நின்றெடுத்து எல்லா உலகையேன் புகழ்மாறி உண்டறியேன் மரமாய் கல் விருகமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கடலாய் வல்ல அசுரராயி முனிவராய் தேவராய் எல்லா நின்ற தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திருத்தேன் இம்பெருமான் வெய்ய உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுட்டேன் வெய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற வெய்யா விமலா விடைபாதா வேதங்கள் ஐயா என ஓங்கி அந்த கண்டறி ஐயாய் தனியா ஐயமான நாமிங்களா வெய்யா என எல்லாம் போயகல வந்து விஞ்ஞானமாயி விஞ்ஞானம் இல்லாத இன்ப பெருமான் அஞ்ஞானம் தன்னை பொரியல் வரலையா இன்னும்? ஸ்வீட் கொடுத்துட்டு ஒரு பொரியல் வைப்பார். நீங்க சாதம் கொடுங்க சாமி. சாதம் கொஞ்சம் லேட் வேற ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு. சாமி ஒரு சாதம் சாம்பார் சாம்பார் ஊத்துப்பா, ஃபர்ஸ்ட் ரசம் ஊத்தாத. சக்கல் பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் பெருங்கோர் அறிவுரையாய் இன்னொரு ஏத்த மறைந்திருந்தா எம்பெருமான் வலிவினின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் மருங்கயிற்றால் கட்டி பிறந்தோல் பொருத்தங்கும் புலிகளுக்கு மூடி மலஞ்சோறு 9 வாயில் குடிலை மலங்க பலனந்து வல்லழுக செய்ய விலங்கு மலத்தால் இவரா உனக்கு கலந்து அன்பாயி கசிந்து உள்ளுருகும் கலந்தான் இல்லாத சிறியருக்கு நல்கி நிரந்தன் மேல் நீர்களில் காட்டி நாயற்கடையாய் கிளந்த அடியருக்கு தாயைச் சிறந்த தயவான தத்துவனி மாசற்ற ஜோதி மலர்ந்த மலைச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமா பக்தர்களுக்கு பாரித்து மாறியனே தேச அருள் புரிந்து நெஞ்சில் வெள்ளம் பெற பேராத நின்ற பெருங்கருணை பேராரே ஆறா அமுதே அளவில்லா பெருமானே
போராதார் உள்ளத்தில் ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கிய நாறுவீராய் நின்றானே இன்பமும் எல்லாமே உண்டானே அன்பருக்கு அன்பனே யாவனுமா மல்லையுமா போதியனே திண்ணுள்ளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நல்வாகி அல்லானே ஈர்த்தன்னை யாழ்கொண்ட எந்தை பெருமானே சின்ன கரண்டி இருக்கும் தங்கருக்கு ஒரு தவறு நோக்கரிய நோக்க நிற்கரிய நின்னர்வே வரவும் புலர்வில்லா காக்கும் என் கவலனே காண்பறிய பேரு சின்ன கரண்டி எங்கப்பா நிறைய இருந்தது வெள்ளமே அத்தாய் தோட்ட தொழிலியா சொல்ல ஆதரவாய் ஒரு கரண்டி வை நல்லா ஃபுல்லா வை ஒன்னு எடுத்து வை ஃபுல்லா வை நூற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விவகார விட கொழும்பில் உட்கலப்ப ஆற்றேனே எம்மையா அரணேவோ என்னண்டு போற்றி புலர்ந்து பொய்கட்டும் மெய்யானால் வீட்டு இங்கு வந்து வினப்பெறி சாதாமல் ஊருக்கு போயிருக்காரு சாமி நல்ல குறக்குழம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரவின் நட்டம் பயந்தாடும் நாதனே தில்லையில் கூத்தனை தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லுக்கரியானே சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளொன்று சொல்லுவார் செல்வ சோபரத்தின் உள்ளா சிவனடிக்கு தண்ணி எடுத்துட்டு வா தண்ணி வரலன்றாங்க பாரு சீக்கிரமா சாமி சரி ஓகே தங்கய்யா தட்டு இதில் போட்டுருங்க வேகமா எல்லாருக்கும் தண்ணி கொடு ஓகே கொஞ்ச நேரம் வர ராஜா தண்ணி எல்லாரும் கொடுத்துரு கொடுத்துட்டியா இந்த பொரியல் எல்லாருக்கும் வந்துச்சா ஸ்வீட் அப்பளம் வடை பொரியல் ஃபுல்லா வைப்பா ஒரு கரண்டி ஃபுல்லா வை குறைக்காத இன்னும் வேணுனாலும் எக்ஸ்ட்ரா கேட்டாலும் வை என்ன சாமி புரியல ஆமா யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க சாமி சாமி நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க இப்படி உட்காருங்க சாமி அவங்க ரெண்டு பேருக்கு 2 பேர் தான் இருக்காங்க இப்போ இலை கொடுத்து போட்டுருங்க 2-3 பேர் வந்திருக்காங்க அங்க வச்சுட்டு வாப்பா தண்ணி ஜக்கில் ஏத்துமோ சாமி கூட இல்லை இங்க வா பொரியல் ஏத்துமாப்பா அங்க ஒரு 4 பேர் வைக்கல பாரு தண்ணி கொடுப்பா கொண்டு வந்து மனை புகுந்து குலாவாதம் வைக்க மண்டுகாதலின் ஆசனத்தில் வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டினா விரிசி அரிசி தினத்திலே உப்பில்லா அன்றது ஞாயிறு அபிஷேகம் அளித்துள்ளார் மண்ணிலில் பிறந்தார் பெரும்பெயர் மைசூடும் மன்னதார் அடியார் அமை செய்வித்தல் கண்ணினாரவர் நல்விழா பொலிபகண்டார் உண்மையாமையினை உலகம் பெருமன உழைப்பார் அல்லார் அண்டத்து அண்டபா அல்லால் பட்ட படிக்காசு பல்லோர் ஏண்டு வரம்பெருக பரமரடியாளார்கள்
எல்லாம் வல்ல பரணி கட்டி சொல்லால் சாட்டி சோறிட்டார் சோறு போய் வறுமை செலுத்திட்டார். தனுவில் விட நெடு விசுமி தலைவர் பூதகணநாதர் முனிவர் அன்னமா திட்டம் தெரிந்தவர் சேடர் திருவடியில் முத்தியாமிலம் போல முடிந்தது. வான்மீகி வளாவேக மலைவன சுருக்க மன்னன் கோன்மிகு அரசு செய்க சாமி ரசம் யாருக்காவது வேணுமாங்க? உயிர்கள் வாழ்க நானுமே அறங்கள் நட்டு வேலி மல்க மேன்மை கோ சைவ நீதி விளங்குக. அண்ணாமலையாருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு விநாயகர் மூர்த்திக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அன்னமிட்ட அன்பர்களுக்கு அடியார் திருவடிகளுக்கு நம்ம பார்வதிப்பதே. எல்லாரும் ஸ்வீட் வச்சுட்டீங்களா? ஸ்வீட் எல்லாரும் வச்சா சாமி? அங்கே அங்கே ஒரு 4 பேருக்கு போல பாரு ஸ்வீட்டு கொடுத்து பாக்ஸ் எடுத்துமே ஸ்வீட்டு கொடுத்து. ஓகே ஐயா சொல்லுங்க. எல்லாரும் சாம்பார் சொல்லிடலாமாப்பா சாமி? இன்னைக்கு சென்னையிலேருந்து சகுந்தலா அம்மான்றவங்க தான் இன்னைக்கு ஸ்பான்சர் கொடுக்குறாங்க. சென்னையிலேருந்து அவங்க கொடுக்குறாங்க. சகுந்தலா அம்மா அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு சகுந்தலா அம்மா குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு சாப்பிடுங்க சாமி. எல்லாம் சாப்பிடுங்க சாமி. ஐயா என்ன வேணும்? ரசம் வேணுமா? சரி ரசம் ஒரு ஆள் எடுத்துங்க சாமி. சாமி யாருக்காச்சும் சாம்பார் வேணுமா? சாமி சாம்பார் யாருக்காச்சும் வேணுமா? சாமி சாம்பார் வேணுங்களா? ஐயா உங்களுக்கு சாம்பார் வேணுமா? ஐயா சாம்பார் யாருக்காச்சும் வேணுமா? சாமி சாம்பார். சாமி சாம்பார். மோர் வேணுமா? சரி சரி எடுத்துட்டு வர. சாம்பாரா? காய் வேணாமா? சாமி யாருக்காச்சும் சாம்பார் வேணுமா? மோர் கேட்டாங்க பாருப்பா. சொல்லிங்கன்னே இப்போ மோர்னு சொன்னாதான். சாமி மோர் வருது பாரு, கேட்டு வாங்கிக்கோங்க. சாமி ரசம் கொடுங்க. சாமி சாம்பார் யாருக்காச்சும் வேணுமா? நீங்க சாதம் கொடுங்க சாமி. ஒரு ஆள் ஒன்று கட்டாத. ஆமா சாம்பார் யாருக்காச்சும் வேணுமா? அந்த பக்கம் ஐயா சாம்பார் வேணுமா? யாருக்கு ஐயா கேட்டது? ரசமா? ரசம். சாமி உங்களுக்கு ஐயா சாம்பார். ஐயா ரசமா? சாமி ரசம் ஒரு ரவுண்டு கொஞ்சம் வாங்க வேகமா. யார் ரசம்? சாமி அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு சாமி ஒரு ரவுண்ட் சாதம் போயிட்டு வந்துடுங்க. சாமி ரசம் இங்க ஒரு கரண்டி கொடுத்துருங்க. நீங்க சாதம் கொடுங்க சாமி.
சாதம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துருங்க கேட்குறவங்களுக்கு. பார்த்தா என்ன வேணும்? சாம்பார் ஐயா, சாம்பார் எங்க இருக்கு? ஏய் கை கட்டினு என்ன பண்ற? வா சாம்பார் கூட அவருக்கு. அதுக்கு வந்தேன். அங்க போ அங்க போ. இங்க ஊத்துப்பா, அங்க சாம்பார் கேட்டாங்க. அப்படியே நெடுக்க போ, ரவுண்டு போ. இவர் தாத்தா கேட்டாப்ப தாமி. ஐயா சாதம் வருது பாரு, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க ஐயா. சாதம் சாதம் ஐயா வேணுன்றதை கேட்டு ஒரு ரவுண்ட் சாதம் எல்லாரும் கம்பல்சரி கொடுத்துருங்க. வா மோர் தம்பி, மோர் எத்தனுவா. வா வா ஒரு ரவுண்ட் அப்படியே போய் நெடுக்க போயிட்டு வா. அப்படியே மோர் மோர்னு சொல்லிட்டு போ. மோர் மோர்னு சொல்லு. சாமி அவங்க கிட்ட ஒரு ஆளுகிட்ட ஒண்ணு கொடுத்துருங்க சாமி. ஒரு ரவுண்ட் அப்படி கம்ப்ளீட்டா போய் வந்துருங்க சாமி. நான் இந்தாண்டி அந்தாண்டி ஊத்துனீங்கன்னா மிஸ் ஆயிடும். ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட்டா போய் வந்துருங்க. ரசமா கண்ணா குடி உங்க இங்க சாமிக்கு ரசம் கொடு. இங்க வா இங்க வா, நீ ரசம் கொடு சாமிக்கு கொடு. மோர் அந்த லாஸ்ட் போய் தான் வரும், இது வெயிட் பண்ண போங்க. வா இல்லைங்க வா, சாம்பார் வச்சுட்டு ஒரு ஜக்கில் மோர் எடுத்து அந்த பக்கம் ஒரு கலக்கலி கொடு. மோர் ஜக்கு எடுத்துக்கோ அப்படியே. மோர் ஜக்கு எடுத்துக்கோ. வெயிட் வெயிட் பாண்டி, ஒரு பந்தி முடியட்டும். உட்காருங்க. அப்படியே மோர் கொடுத்துட்டு எல்லாருக்கும். சாமி சாதம் யாருக்கு வேணும்? ஐயா ஐயா அப்படியே வந்த ஒரு ரவுண்டு சாதம் போயிட்டு வந்துருங்க ஐயா. கொஞ்சம் நிதானமா சாப்பிடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. பா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துப்பா, கீழே போகுது பாருப்பா. பொறுமையா நல்லா குனிஞ்சு ஊத்து, பொறுமையா ஊத்து. கொஞ்சம் பசஞ்சு பார்த்து அப்புறம் கொஞ்சம் ஊத்து. இருப்பா 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 சாப்பிட்டே இரு. சாதம் லாஸ்ட்ல ஐயா ஒருத்தர் கேட்டார், சாமி மோரா வேணும்? மோரா இல்லை சாதம் சாதம். ஒரு 10 நிமிஷம் எதை பத்தியும் யோசிக்க கூடாது, இதை பத்தி தான் யோசிக்கணும். கொஞ்சம் கட 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 கடன்னு கொடு. மோர் தான் ஐயா வந்து பாருங்க, வாங்கிக்கோங்க. ஐயா யாருக்காச்சும் சாதம் வேணுமா? சாமி சாதம் ஏதாவது வேணுமா? சாதம் வச்சு மோர். ரசம் ரசம்
சாமி சாதம் வருது பாருங்க, வாங்கிக்கோங்க. வேற யாராவது சாதம் யாருக்காச்சும் வேணுமா? சாதம் ஐயா மடியில் வாங்கிக்கோ. சிவாய நம்ம சிவாய நம சிவாய். இருங்க மடியில் வச்சு நம சிவாய். ஐயா லெஃப்ட் ஹேண்டில் வாங்க, நீங்கள் மடியில் வச்சு இருங்க மடியில் வச்சு. சாமி சந்தோஷமா திருப்தியா சாப்பிட்டீங்களா? சந்தோஷம் ஐயா, சந்தோஷமா? ஐயா நல்லா இருந்ததா சாப்பாடுலாம்? ஐயா தட்சணை எல்லாருக்கும் வந்துருச்சா? இந்த 4 பேருக்கு வரலையா? சரி சரி சரிங்க. உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கிறது, சாப்பாடு போடுறது எல்லாமே உங்ககிட்ட தான். ஓகேங்கய்யா, தாத்தா முடிச்சு வைங்க. ஐயா சாப்பிட்டவங்க எழுந்திரிக்கலாம், அடுத்த பந்தி வாங்க. எடுத்துடலாம், அது போயின்னு வாங்கி வச்சிடலாம். இனிமேட்டு ஒரு கூட எல்லாமே நம்ம வாங்கி வச்சு. இல்ல சாமி, சனிக்கிழமை இருக்கு, நான் வந்து சொல்றேன். நாளைக்கு அக்கிரர் ஐயா சந்தோஷமா? நிறை குறை நிறை குறை. கை கொடு கை கொடு. ஏந்திரு 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 ஏந்திரு. கை பிடிச்சி ஏந்திரு. கை ஊனிதான் ஏந்திருப்பியா? நீ ஒரு ஆள் சொன்னீங்கன்னா 100 பேர் சொன்ன மாதிரி. என்ன வேணும் ஐயா?
ஐயா நீங்க இந்த பக்கம் வந்துருங்க, நீங்க இங்க வந்துருங்க. நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. உட்காட்டு அவருக்கு தட்சணை கொடுத்துருவோம். பார்த்தா உட்காரு. சரி ஓகே, நல்லா இருந்ததா சாப்பாடுலாம்? சரி சரி உட்காரு தரேன். நைட்டு சாப்பிட்றதுக்கா? சரி வாங்கிக்கோ. வயசானவே ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க சாமி. சாம்பார் ரசம் ஏற்றிடலாம், அங்கே போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். அங்கே இருக்கிறவங்களும் பசியாக இருப்பாங்க, டைமுக்கு வரும்னு யோசிச்சிருப்பாங்க. இல்லை சாமி, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். ஏன்ப்பா உங்களுக்கு உட்காருங்க. தம்பி அது அவங்களுக்கு ஒரு இலை கொடு. நீங்க எடுத்துங்க சாமி, நீங்க எடுத்துங்க. அந்த ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க பாருப்பா, அவங்களுக்கு எல்லாமே வடை ப்ளஸ் ஸ்வீட் எல்லாமே. கொடுங்க. கொடுங்க உட்கார்றாங்க எல்லாரும், கொடுங்க. பசி இல்லாத போட்டோம். கேக்கத்தை கொடுப்பா, பரிமாறுப்பா டக்குன்னு. ஐயா உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கோங்க. வாங்க வண்டிக்கார், வாங்க சாப்பிடலாம் வாங்க. ஓ சிமெண்டா இருந்தா கை கழுவின்னு சாப்பிடுவா. சாமி நீங்க பரிமாறினவங்களா கொஞ்சம் சாப்பாடு எடுத்துங்க. ஏ கண்ணாங்கடா, நீ சாப்பாடு எடுத்து ரெடி. ஏய் தம்பி, உன் பேர் என்னடா? ஒரு இலை கொடுத்தான்.
சாப்பாடு ஏத்து வந்துட்டே தான் இருப்பாங்க. இதுக்கு பிறகு அங்கே போயிட்டு கொடுக்கணும். எல்லாத்தையும் ஏத்து சாமி, எல்லாத்தையும் கொஞ்சம் ஏத்துருங்க. உங்களுக்கு ஏத்துக்கிட்டீங்களா? இல்லைங்க ஏங்க வாப்பா, ஸ்வீட் எடுத்தா. ஏய் ஸ்வீட் எடுத்தா வா. வேணுன்றதை வாங்கிக்கோங்கம்மா. சாப்பாடுலாம் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. இந்தாங்க ஐயா, ரசம் வாங்கிட்டு போங்க. வாங்க கொடுங்க. இந்தாங்கம்மா வடை. ஆளுக்கு ஒரு ஸ்வீட் கொடுப்பா. தாத்தா சாப்பிடுங்க. உள்ளுக்குள்ளே ஒரு வடை போட்டுறேன். அப்பளம் அப்பளம் வாங்கலையா? இந்தாங்க 3 பேர் எடுத்துக்கோங்க. இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. சாமியார் இருந்தது ஐயா. பாட்டி போதுமா சாம்பார்? ரசம் இருக்கு, பாத்திரம் வச்சிருக்கீங்களா? நாங்கள் ஜாங்கிரி அப்பளம் மெதுவோட கொடுப்பேன். மெதுவோட கொடு. எடுத்துக்க 2 கொடுங்க சாமி. பாட்டி எங்க அங்கேயா? ஐயா வாங்க சாப்பாடு வாங்கிக்கோங்க. அவர் சாப்பிட்டாராம் பாட்டி. கொடு. பாட்டுங்களா? நேற்று வரல, நேற்று ஸ்பான்சர் இல்லை. இதோட 4 மணிக்கு தான் வருவேன்னு நினைக்கிறேன். பொரியல் கொஞ்சம் பீட்ரூட் பொரியல் இருக்கு. வர உங்களுக்காக தான், உங்க 2 பேருக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வர்றது. சாப்பிடுறீங்களாம்மா? அப்புறம் கொடுத்துருப்போம். வாங்க தாத்தா.
பார்த்து ரோடு கிராஸ் பண்ணி வாங்க. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? எங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்காக நான் வந்துட்டு தான் இருக்கேங்க. ஒரு வாரம் ஆச்சு உங்களை பார்த்து. அந்த பாட்டி கூத்துட்டு இருக்கேன். முந்தா நேற்று கூட வந்து பாட்டிக்கு போயிட்டு அவங்க வீட்டில் ரூம்ல கூத்துட்டு வந்தேன். உன்னை பார்த்த ஆள் இல்லை, நீங்களும் இல்லை. எங்க ஒருத்தர் இருப்பார் பாருங்க, இந்த கடையில வாசல்ல பார்த்து அந்த சாமியும் இல்லை. உங்களை பார்த்துட்டு தான் தர போறேன். எங்க ஆளே இல்லைன்னு. அதான் அப்படி நான் வர டைம்ல எங்க போறீங்கன்னு தெரியல. உங்களுக்கும் அந்த பாட்டிக்காகவே தான் நான் இவ்வளவு தூரம் வர்றதே. வாங்க வாங்க, பொரியல் வாங்கிக்கோங்க. பீட்ரூட் பொரியல் இப்படி மேல வச்சுக்கோங்க. எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வாங்க. சரி, எடுத்துட்டு வாங்க. சாப்பிட்றீங்களா சாமி? ஆந்திராவா? தெலுங்கானா. தரந்தா சாப்பாடு எல்லாம் உட்காந்து பார்த்துட்டேன். நேற்று வரல தாத்தா, நான் முந்தா நேற்று வந்தேன். உங்களை தேடி பார்த்துட்டு தான் அங்க போனோம். நான் அவ்வளவு தூரம் வர்றது உங்களுக்கும் பாட்டிக்காக தான் வர்றது. சந்தில சாப்பாடு அவங்க ரோட்ல போறது இல்ல, அங்க போடுறாங்க. போனோம் சோறு வச்சுன்னு சாப்பாடு இல்லை, உப்பு சாப்பாடு சொப்பு நிறைய அதை போட்டு கொடுத்தோம். சோறே கொடுக்கல, வச்சுக்கினே கொடுக்க மாட்டாங்க. அது உப்பா சொல்லிட்டு பீட்ரூட் சாப்பாடு வாங்கிக்கோங்கம்மா. சாப்பிட்டீங்களா? போதுமா தாத்தா? சாப்பிடுங்க. வாங்கிக்கோங்க ஐயா. வாங்கப்பட்ட தாத்தா வேணும் வீடா? அவங்க வீடு கட்ட போறாங்க. இடிச்சா நல்லா தானே இருக்குது, நல்லா கட்டி அடிக்க போறாங்க. தளம் போட போறாங்க. வீட்டுல கொடுத்து நாளைக்கு காலி பண்ண சொல்லிட்டாங்க. உட்காரத்துக்கு அண்ணாமலையார் அது எதுக்கு ஒரு வழி டைமிங் கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க. எப்ப காட்டுற வரைக்கும் நம்ம இறங்குனாக்கா எங்க உட்காரு பாத்துக்கலாம். 3 வருஷமா உட்காந்துட்டோம். புரியுது. மழைக்கு தொந்தரவு இல்லாத மழை பெஞ்சிச்சுன்னா படுத்திருந்தீங்க அந்த படியில. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். ஒரு 500 அளவுல ஒரு இடம் இருக்கு. அந்த மாதிரி தெரியலையா தாத்தா? நான் பாக்குறேன். அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சிச்சுன்னா சொல்றேன். தாங்க ஐயா.
ஒன்று பார்த்து வந்து நான் பாக்குறேன் தாத்தா. அந்த பட்ஜெட்ல கிடைக்குமான்னு தெரியல. 500 ரூபாயில கிராமத்துல கூட தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது கிடையாது. ஊடா வேணும் எங்களுக்கு படத்தில் உட்கார மாதிரி வீட்டுக்கு வெளியில் அந்த கடையை நாங்க படுத்துக்க விட மாட்டாங்களா? இந்த ஏரியாவிலே இருக்கக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இதை பற்றி ஒன்றும் இல்லை தாத்தா. வாழற வரைக்கும் திருடங்கடியே சாமி கொடுக்குறதுக்காக தான் உட்காந்து இறைவனை நோக்கி தவத்தில் இருங்க, எல்லாம் கிடைச்சிடும். அதெல்லாம் இந்த காலசாமி இப்போ என்ன இருந்தாலும் முயற்சி உன்னுடையது. அது உண்மைதான். இறைவன் உட்காந்து நம்மளும் கொஞ்சம் தேடனா தான் ஆகும். தொலைச்சிட்டோம் நம்ம வந்துட்டோம்னு நினைங்க. இங்க வந்ததுக்கு நினைங்க. எங்கன்னா ஒரு இடம் மாதிரி எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பா இருந்தா கூட பரவாயில்ல. அந்த பக்கமா போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, அட்சின்னு போறவங்க விட்டது பார்த்தாத கட்டக்கூடம் துணி எல்லாத்தையும் போடுவாங்கல்ல. ஆனா அதை கூட போறாங்க ரசம் மட்டும். வேற வான்னு சொல்லிட்டு கௌரவமா சொல்லிட்டேன். ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி மட்டும் சாப்பாடு கொடுத்து விடு. இருக்கிறவங்களுக்கு கொடு. வாட்டர் வாங்க. Telai. Wah. லைன்ல வந்துருங்க தயவுசெய்து. எல்லாரும் சாப்பாடு கொடுத்துட்டு தான் போவாங்க. லைன்ல வாங்க. ஐயா எங்க இருக்கீங்க? ஹலோ. ஐயா எங்க இருக்கீங்க? ஆமா அப்படியே வந்துட்டு கிரிவல பாதையில வந்துடுறீங்களா? நான் அங்க வெயிட் பண்றேன். யமலிங்கம் அங்க வந்துருங்க ஐயா. யமலிங்கம் 3rd லிங்கம். வாங்க. என்ன வண்டியில கிரிவலம் சுத்துறீங்களா? அதான் ஓகே. கொடுக்குற வேற நல்லா ஐத்து விடு. சூடா இருக்குல்ல கொஞ்சம் கட்டியா அடியில். வண்டியை தோரம் விடுப்பா. ரசம் கொஞ்சம் பார்த்து ஊற்றுப்பா. ரொம்ப ஒழுகு. சாப்பிட்டு வந்து கூட வாங்கிக்கிட்டோம். இங்கே தானே இருக்கிறோம். பிடி வாங்க.
அதிகமா 2 மம்டி தான் வராது. சரி யார்கிட்ட மம்முட்டி நான் தள்ளி விடுவேன். சரி பிரகாஷ் வண்டி வரும்போது டிராக்டர் வரும்போது தள்ளான்னு பார்த்தேன். கொக்கி இல்லை நான் தள்ளுங்க நான் தள்ளி விட்டுறேன். ஐயா இங்க சாப்பாடு வாங்கி போயிட்டு அந்தாண்ட உட்காந்து பேசுங்க. சரிண்ணா சரி சரி அங்க வாங்கிக்கோமா. நான் 5 பேருக்கு மட்டும் சாப்பாடு காலி அவ்வளோ. சும்மா ஒரு கண்டி போட்டு கொஞ்சம் ரசம் ஊற்றி கொடுத்துருவோம் இந்த 4 பேருக்கு. ஐயா சாப்பாடு காலி ஐயா.